வெல்கம் டு வாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கம் கலா கண்ணாடி ஃபேன்ஸ் ஆர். நீங்க பேசுற வேகத்திலே தெரியுது நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நான் எதுவுமே பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண போறது இல்ல. ஸ்ட்ரைட் away let's get into the match. How was Sri Lanka versus New Zealand? இல்ல சம்டைம் நான் தூக்கத்துல இருந்து இது மாதிரி தான் கத்துவேன். பால் பேட் சிக்ஸர் அப்படிலாம் கத்துவேன். அந்த மாதிரி ஃபுல்லா தூங்கிட்டு ஸ்ரீலங்கன் பேட்டிங்கை பார்த்து திடீர்னு டக்குன்னு எழுது ஒவ்வொரு தடவை எழுந்துக்கும் போது 2 விக்கெட் வந்தது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங்க. அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல நார்மலா இல்ல கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கதகளி, குச்சிப்பிடி, பூச்சிக்கடி, இப்படி பல டான்சஸ்ல அப்புறம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டான்ஸ். ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியா பண்றது தான் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். டர்னிங் விக்கெட் போடுறோம், கட்சி இன்னிங்ஸ் எப்படியாவது நியூசிலாண்டை மாட்ட ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணை கம்மியா இருப்போம். நினைவில் இன்டர்வல் ஷோ எக்ஸாம்பிள் தான். மயக்க மரத்தை கட்சியில கலந்துட்டு யாரோ ஒரு விக்டமுக்கு வைக்கணும்னு போயிட்டு மூக்கல இவருக்கு தும்மல் வந்து இவரே வச்சு இவர் மயக்கம் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்டு, டர்னிங் விக்கெட்டு, அதுல பெஸ்ட் ஸ்லோ ஸ்பின்னர்ஸை வச்சின்னு, ஆனா எதிர் டீமை எப்படியாவது 140 150 தாண்ட விட்டுட்டு நம்ம டபுள் டிஜிட் இங்கிலாண்டோட என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்றாங்க நியூசிலாண்டோட. அவங்க எல்லாம் வீக் இன் பேர் ஸ்பின்னுக்கு, நாங்க அதோட வீக்கர்னு காமிக்கிறாங்க ஸ்பின்ல. அதனால நியூசிலாண்டோட ஒரே பார்ட்னர்ஷிப் எப்படி மில்லர் அண்ட் பிரவிஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சுலுக்கு எடுத்தாங்களோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஸ்ரீலங்கா கையில இருந்த மேட்ச் கிடுக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பின் ஆடவே வரல, தேடின்னு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் சாண்ட்னர் நீ ஏன் அப்ரிஷியேட் பண்ணோம்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு நான் என்ன சொன்னேனோ பாடம் அது அவர் கேட்டார் நைஸா காதுல. வந்த உடனே ஒரு 8 பால்ல வெறும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி டிஃபென்ஸ், ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் அடிக்கிறது, பிச் ஆஃப் த பால் போய் ஜென்டலா டேப் பண்றது, அப்படியே கட்சி நான் ஒரு அன்னியன் மாதிரி மாறிட்டார். அம்பி ரெமோ மாதிரி இருந்தவர் அன்னியன் மாதிரி மாறிட்டார். அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர்னா அவர் பேர் நான் வந்து போச்சு, அவரு இவரு சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல கரெக்டா மாத்தினாங்க. இந்தியாவோட மில்லர் அண்ட் பிரவேஸ் பண்ற மாதிரி அவங்க அதை மாத்தி, நீங்க இந்த பிச்சில் ஸ்ரீலங்கா இப்படி ஆடிட்டு இருக்கிற பேட்டிங்க்கு 100 ஆல் அவுட் எடுத்தா தான் உனக்கு படி முடியும். அவன் 160 கொடுத்த உடனே கதை தட்டு போச்சு. இந்த ஸ்லோ விக்கெட்ல அதுவும் அவங்க ஆறுல சோதி, சாண்ட்னர், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா பக்கம் அவருக்கு பேட்டிங்ல பால் கண்ணு தெரிய மாட்டேங்குது, போலிங்ல பால கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிற ரச்சின் ரவீந்திரா நம்மளுடைய செகண்ட் டிவிஷன் ஸ்டாண்டர்ட் வச்சுங்க, அவர் 4 விக்கெட் அடிக்கிறாரு. முதல் பால் ஸ்டம்பிங் எப்படியோ அதே மெண்டிஸா அவுட் ஆனாரு ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது ரத்னாய்க்கு. 2 பேருமே இந்த பொண்ணுங்கெல்லாம் முதல்ல பட்டாசு வச்சு ஐயோ அப்படின்னு வீட்டு ஜன்னல் ஒரு கையை பிடிச்சின்னு ஒரு ஓர்க உதுத்தியோட நுனியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இறங்கிட்டு பேட்டை காமிச்சு நீட்டி 2 பேர் ஸ்டம்ப். ரச்சின் ரவீந்திரா 4 விக்கெட் எடுக்கிறார் லெஃப்ட் ஆப்ஷனை வச்சுன்னா அபார டேலண்ட் ஸ்ரீலங்கா. அவங்களுக்கான பிச்சு, அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல எதிர் டீம் இவங்களை போட்டு மெரிச்சிட்டு போறாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை மட்டும் அதை கட் பண்ணிருந்தாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு நல்ல சான்சஸ் இருந்திருக்கும். அந்த மெக்காங்கி அண்ட் அப்புறம் நம்ம இவர் சாண்ட்னர், இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பை மட்டும் ஏன் சார் அவங்களால பிரேக் பண்ண முடியல? நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்னர் பொறுமையா ஆடினதுனால மட்டும்தானா? பர்ஃபெக்டா சொல்றீங்க. ஃபார் 6 ஃபார் 7 வந்தோடனே they think we can just wrap up the tail. அந்த 7 டவுன்ல யார் ஆடின்னு இருக்காங்க, அவங்க என்ன பர்பஸோட ஆடுறாங்கன்றத அவங்க பார்க்கணும். சரி, அதை பார்க்கலையா, நீ 7 விக்கெட் விழுந்துச்சா உடனே விக்கெட் டேக்கிங் போடுறது, பார ஃபிளைட் பண்ணி, இதுதான் டேஞ்சர்னு சொல்லுவேன். 7 விக்கெட் வந்தப்புறம் ஒயிட் அவுட்ஸ் எக்கானமி பேக் ஃபுட்ல நீங்க முக்கிய வச்சா ஒரு ரன் தான் வருது, நீங்க எக்கானமி போடுங்க. அவங்க டெஸ்பரேட்டா சுத்திட்டு உங்களுக்கு வெயிட் கொடுக்கட்டும். பட் நீங்க விக்கெட் டேக்கிங்னு போனீங்கன்னா இந்த டிசாஸ்டர் தான். ஓவரா ஃபிளைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட் எடுக்கலான்ட்டு டைம் விக்கெட் என்ன அடிச்சிடறாங்க பார்க்கலாம் சொல்லி அடிச்சாங்க. ஆனா ஒண்ணு, முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஒரு 2 மூவர் டிஃபென்ஸ் ஆடினாங்க. ரேட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றது அவங்க ஃபாலோ பண்றாங்க கரெக்டா. அதுக்கப்புறம் பூந்துட்டாங்க, கடத்தி 3-4 ஓவர் போட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற லெவல்ல. சரி, இந்த பிச்சில் என்ன தெரியுமா, ஸ்பின்னு தான் டாமினேட் பண்ணும், ஸ்லோ போயிங் தான் டாமினேட் பண்ணும். ஃப்ரம் த கிரீஸ் நீங்க ஆடவே முடியாது. ஃப்ரம் த கிரீஸ் ஆடினீங்கன்னா நீங்க ஆடி முடிச்சப்புறம் பால் வருது, இந்த கேரம் பிச் தான் பட்டு லோக்கலா போகுது கேட்ச். கம்ப்ளீட் பேக் ஃபுட் போனாலும் ஃபுல் பவர் நீங்க முக்கிய அடிக்கும் போது ஸ்டாப் ஆகி பால் மேல வருது, திருப்பி லோக்கலா தான் கிளம்பும். இதுல ஒரே சான்ஸ் அப்சல்யூட்லி ஃபிளீட் ஃபுட்டடா இருந்து
கிளியரா பிச் ஆஃப் த பால் இறங்கி கம்ப்ளீட் பிச் ஆஃப் த பால் இறங்கி அப்படியே பர்ஃபெக்டா கேப்ஸ் பார்த்து ஆடுறதோ இல்ல ஹெவியா ஹீவ் பண்றது சிக்ஸுக்கு. இந்த ஸ்ட்ரோக்கை தவிர நீங்க வேற என்ன ஆச்சாலும் ரன் வருது. அதான் பிரச்சனை. ரொம்ப பேடா ஓவர் ஃபிளைட் டெலிவரி வேணா எழுந்துட்டு அடிக்கலாமே தவிர அப்படி யாரும் போட மாட்டாங்க. இந்த பிச்சில் சாதாரணமா கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டு நேக்கிங்கா போட்டே இருந்தா அவ்வளவுதான். இதே தான் இங்கிலாந்தோட வில் ஜாக்ஸுக்கு 3 wicket கொடுத்தாங்க. ஸோ டர்னிங் விக்கெட்ல வெறும் உட்காந்த இடத்துல மோனி டாய் அப்படின்ட்டு ஃபுல் டாஸ் பேக்ல பிடிச்சி வந்து ரவுடிங் கரடா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கரையாட்டான்னு வந்தே படல பேட்டிங். சார் இப்போ நீங்க சொன்ன அந்த இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நியூசிலாந்து உள்ள இருக்கிறாங்க. பட் ஆனா வந்து ஸ்ரீலங்கா நாக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அங்க எங்க நாக் அவுட் ஆறாங்கன்றதுதான் சார் கேள்வி. அதாவது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட், ஹோம் பிட்ச் அங்க நடக்குது வேர்ல்டு கப் அப்படிங்கும் போது வந்துட்டு ஒரு பேர் மினிமமா ஒரு செமிஃபைனலாவது வந்ததானே சார் ஒரு ஹோம் டவுனுக்கு வந்துட்டு ஒரு இது. அதுவும் இப்படி சரி ஓகே போராடி தோத்தாங்கன்னா பரவாயில்ல சார். ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் எப்படி சார் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இப்படி ஃபம்பிள் ஆகலாம்? ஆமா, சேம் கேம்ஸ் ஃபார் இந்தியான்றேன். யூ ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் who can really extract the life out of the batters. அந்த மாதிரி டெட்லி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்க, டெட்லி ஸ்லோ பவுலர்ஸ் வச்சிருக்கீங்க உங்க பிச்சுக்கு சூட் ஆகிற மாதிரி. அந்த போலிங் ஆடுறது உங்க பேட்டர்ஸ் கிட்ட திறமை இல்லைன்றேன், சரகு இல்லைன்றேன். இப்ப என்ன ஆச்சு டெஸ்ட்ல 3 டெஸ்ட் மண்ணை கவினோம். ஒரு பக்கம் இஜாஸ் பட்டேல், ஒரு பக்கம் சாண்டனர் லெஃப்ட் ஆர்ம்லோட வந்து போடுறாங்க. எந்த பால் பிச்சை ஸ்லிப்பு பக்கம் போக போகுது, எந்த பால் வித்தியாம உள்ள வர போகுது. இவரு டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா டேர்னுக்கு ஆடிட்டு இருக்காரு, வந்து உள்ள போய் வெள்ளலைக்கே பால்ல போல்டு. அதுதான் அந்த ஜட்மெண்ட் இல்லாதனால உங்களுக்கு எது ஸ்ட்ராங் பாயிண்டோ அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் எது அன்னைக்கு இருந்ததுன்னா அதை டேக்கிள் படுத்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, ப்ளஸ் இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, இல்லையே. அங்கதான் மாட்டினாங்க. ஸ்லோ போலர்ஸ் வச்சிருக்கீங்க, விதவிதமான போலர்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை ஆடுறதுக்கு சரக்கு இல்லையே. அதுதான் பிரச்சனை. அவங்க பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. சரி, சாண்டர்லாம் இந்த பிச்சில் நீங்க ஆடவே முடியாது. மெதுவா வந்து ஹைட் வேற, ஸ்லோவா பாலை டாஸ் பண்றாரு. நீங்க அக்ராஸ் ஆனீங்கன்னா அவுட். ஏன்னா பந்து வரவே வராது, உங்க ரீச் அவர் போட மாட்டார். அண்ட் ஹைட்னால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும், பேக் ஃபுட்டே அடிக்க முடியாது. நீங்க பிச் ஆஃப் த பால் கேஎல் ராகுல் மாதிரி இறங்கி போய் பிச் ஆஃப் த பால். இப்போ ஞாபகம் இருக்கு அந்த வேர்ல்ட் கப்ல 245 250 நம்ம சேஸ் பண்ணுவது கேஎல் ராகுல் சாண்டனர் படுத்துட்டு அந்த டர்னிங் விக்கெட்ல கம்ப்ளீட்டா இறங்கி ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 அடிச்சார். நீங்க எப்படி விராட் கோலி வந்து உட்கார்ந்ததுல இருந்து நின்றதுல இருந்து ராஃப் அடிச்சது ஒரு ஷார்ட் ஆஃப் தி செஞ்சுரின்னு சொல்றீங்களோ, அந்த மாதிரி எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, சாண்டனர் கேஎல் ராகுல் அடிச்ச 6 பிச் ஆஃப் த பால் போய் அந்த மாதிரி டெக்னிக்கோட ஆடணும். ஆஃப் சைட்ல 6 அடிக்க தெரியணும். அந்த மாதிரி இருந்தா தான் பெட்டர். அக்ராஸ் எல்லாம் இந்த பிச்சில் ஒண்ணுமே பண்ண முடியும். பெரிய கிரவுண்ட் வேறு ஒண்ணும் பண்ண முடியும். ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் பேக் ஃபுட்ல போட்டப்ப நல்லாவே அடிச்சாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸ். ஆனா ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் அந்த ஸ்பின் பவுலர்ஸ் மட்டும் சொல்றேன், அவங்க வந்துட்டு ஃபிளைட் பண்ணியும் ஆர் நல்ல ஃபுல் லென்த்ல போடும்போது அதை ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட போகும்போது மட்டும்தான் இந்த விக்கெட்ஸ் எல்லாமே விட்டாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸ். ஸோ இதை கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பீங்க? இவங்க வந்து ஸ்பின் ஆஃப் த பாலை ஸ்பின் பண்றாங்கல்ல, நீங்க கரெக்டா அதை ஓவர் பிஸ்டா எடுத்து அது என்ன பால் உள்ள வருதா வெளில போறதான்றத கேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அடிச்சீங்கன்னா இதை நீங்க கரெக்டா அடிக்கலாம். நீங்க அதை பண்ணாம பிச் ஆஃப் த பால் வராம இப்படி அப்படிலாம் அக்ராஸ்ல ஆடினீங்கன்னா முடியவே முடியாது. சம்டைம்ஸ் டர்னிங் விக்கெட்ல சூரியகுமார் இப்படின்னு அது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும், அது முடியாதுன்றேன். ஸோ இதை வந்து மெஜாரிட்டி பால்ஸ் டர்ன் ஆகுது. நீங்க ரொம்ப ஆர்மர் போடல, அவங்க வெத்தியம் ரொம்ப போடல, எல்லாமே டர்னிங் அவே. இதான் சூப்பர். நீங்க வந்து ஸ்பின் ஆடுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபுட்வொர்க் இருக்கணும். பாலை வாட்ச் பண்ணி ஹெட் தலையை தூக்கக்கூடாது, தலையை வாட்ச் பண்ணிட்டு தலை வந்து ஸ்பார்மா இருக்கணும், பால் கிட்டக்க போகணும். இவங்க இறங்கும் போது என்ன பண்றாங்க, பால் ஒரு டேரக்ஷன் ஆஃப் சைட்ல போடுற பால லெக் சைட்ல இறங்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி ஆட்டுவீங்க? நீங்க அது பிச்சா இன்னும் ஃபர்தரா வெளியிட்டானா போகுது. ஸ்டம்பிங் எவ்வளவு வந்து பாருங்க இன்னைக்கு. அதுக்கு சொல்றேன், மொஹிந்திர அமர்நாத் வந்து ஸ்பின் ஆடுறது நீங்க பாத்தீங்கன்னா ஆன டர்னிங் விக்கெட் இல்ல ஜிஆர் விஸ்வநாத் இவங்க எல்லாம் டான்ஸ் ஸ்பின் ஆடுறதுல அவங்க லெக் ஸ்டம்ப்ல நின்னுப்பாங்க. கார்டு பால் ஆஃப் ஸ்டம்ப்ல டாஸ் பண்ணா அவங்க இறங்குறது அக்ராஸ் இறங்குவாங்க, இறங்கி குனிஞ்சுன்னு கவர்ஸ் ஆடுவாங்க. இல்ல அவங்க லாஃப் பண்ணாங்கன்னா கரெக்டா கவர்ஸ் மேல போயிடும், அவங்க ஆங்குலர் தான் இறங்குவாங்க. இவங்க நேரம் இப்படி இறங்குறாங்க பேரலா பாலுக்கு. அதெல்லாம் படம் இந்த பிச்சுலாம் சான்ஸே கிடையாது. ஸோ தட்ஸ் த திங். அன்லெஸ் யூ ஸ்பாட் த பால் வெதர் இட்ஸ் கோயிங் டு டர்ன் ஆர் இட்ஸ் கோயிங் டு கம் இன், அந்த அக்யூமெண்டோட நீங்க கிரிக்கெட் ஆடினா தப்பிக்கலாம். அதுதான் வெரி ஃபியூ தான் இருக்கான்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் வில்லியம்சன் பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு, நம்ம கேஎல் ராகுல் தான் எனக்கு டக்குன்னு மைண்ட் வருது. விராட் கோலிலாம் ரொம்ப பிரில்லியன்ட் அந்த மாதிரி வரும்போது. சார் கண்டிப்பா ஹோம் பிச்சர்ஸ்ல இவ்வளவு மோசமா இவங்க ஆடுறாங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப வரிங்கான ஒரு ஃபேக்டரா ஸ்ரீலங்காக்கு இருக்குது. இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. கமிங் டு நியூசிலாந்து சார், நியூசிலாந்து எவ்வளவு த்ரெட்டனிங்கா இருப்பாங்க ஒரு செமிஃபைனல்ஸ் நாளைக்கு வந்துட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன்.
இங்கிலாந்து மட்டும் தான் த்ரூ டு த செமிஃபைனல்ஸ். இவங்கலாம் வந்து இன்னுமே வேற ஏதாவது ஒரு டீம் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்றனால வந்து இன்னும் தேர் ஸ்டில் ஆன் ஹோல்ட். ஹவு டு யூ சீ சார் நியூசிலாந்து அஸ் அ த்ரெட்? நீங்க ஆரம்பத்திலே இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் பெரிய த்ரெட்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி தான் இருக்குது. இங்கிலாந்து ஆல்சோ யூ செட். ஆமாமா, ஃபர்ஸ்ட் 2 த்ரெட் வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா தான், அவனோட டவுட்டே கிடையாது. இங்கிலாந்து நேத்தி பார்க்கும்போது மான்ஸ்ட்ரஸா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், டெரிஃபிக்கா இருந்தது. ப்ரூக் ஆர்ன் எல்லாம் பார்த்தேன். பட் அதான் நான் சொல்றேன், சில வீக்னஸ் நம்ம இன்னும் பெட்டரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். ப்ரூக் ஸ்கொயர் கட்ல அவுட் ஆகிறது நான் பார்த்திருக்கேன், அஸ்வினுக்கே அவுட் ஆகிறது நான் பார்த்திருக்கேன். அதனால ஸ்கொயர் கட் அவருக்கு என்ன வீக்னஸ் பார்த்து ஸ்டடி பண்ணி போடணும். அதனால இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, ஹாவ் தே ஸ்டார்டட் டீகோடிங் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா ஒரே ஒரு மேட்ச் அவர் ரசிச்சாங்க, ஓரளவுக்கு ரசிச்சாங்க. அதுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும், கையில பால் எடுத்தோன்னே 5 விக்கெட் எடுத்துனே இருக்கணுமா, டெய்லி ஹெட்லைன்ஸ் டேட்டை மட்டும் பேப்பர்ல மாத்தினே இருப்பாங்க. ஆனா ஹெட்லைன்ஸ் அதே வந்துனே இருக்குமா, எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு ஃபெயிலியர் இல்லை, என்ன வாட்ச் பண்றாங்க கிரிக்கெட், என்ன எழுதுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 90 மேட்ச் ஆடுறாருன்னா 4 மேட்ச் அவர் அடிக்கிறாங்க, 86 மேட்ச் பேட்டருடைய கண்ணில் வரல விட்டு ஆட்டுறாரு. இந்த 4 மேட்ச் எடுத்து ஹெட்லைன்ஸ் போட்டுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி என்ன எனக்கு புரியல. எல்லாருக்குமே தெரியும் பவுன்சர் போட்டா பால பவுன்ஸ் பண்ணாங்கன்னா ஒக் அடிப்பாங்க, ஸ்கொயர்ல கேட்ச் பிடிப்பாங்கன்னு தெரியும். அந்த மேட்ச்ல பவுன்சர் கரெக்டா வந்து அவர் தப்பா ஒக்கடிச்சு கேட்ச் கரெக்டா பிடிக்கணுமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. நான் சொல்றேன், டிராபிக் எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியும் சார், அன்னைக்கு டிராபிக் எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது என்ன புரிஞ்சாம பேசிருக்காங்க. போன மேட்ச் தான் 4 விக்கெட் வச்சிருக்காரு வருண் சக்கரவர்த்தி, ஒரே மேட்ச்ல செட் பண்ணிட்டாங்க. போயிடுச்சு அவருக்கு புரியுது. இப்ப நான் அடுத்த மேட்ச் நாளைக்கு கண்ணில் வரல விட்டு ஆட்டுவார், கம் பேக் டு ஃபார்ம். அடுத்தது எப்படின்னா என்ன அசஸ்மெண்ட் இது கிரிக்கெட். அவரு ஆல் செட் அண்ட் டன் T20 நம்பர் 1ன்றாங்க. எப்படி ஒரு ஒரே மேட்ச்ல நீங்க அந்த மாதிரி கம்பெடிஷன் வருவீங்க? ஒரு 4-0 ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா ஓவர் கேரியர் ரிட்டையர் இல்லை மாதிரி அவ்வளோதானா, திரும்பி வரவே மாட்டேறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரீடேக் கிடையாது. ஒரு 60,000 பேர் கிரௌடுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் எல்லாரும் வாட்சிங் ஆன் டிவி, லைவா தேர் வாட்சிங். இதுல வந்து லேட்டரா வந்து அதுக்கப்புறம் எடிட்டிங்ல அதுக்கப்புறம் டப்பிங்ல எல்லாம் மாத்திக்கிறோமே விஷயத்த, அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன், உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற ஆக்ஷன். ஒன் ஸ்மால் மிஸ்டேக் யூர் கான், கேட்ச் விட்டானா அந்த டீம் கான், அப்படி இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைவ் ஆக்ஷன். இதுலதான் நம்ம வந்து ஒரு கண்டிஷனை வச்சுலாம் ஒருத்தர் போயிடுச்சு ஒருத்தர் வந்துச்சுன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் வீக்னஸ்ல பர்மனண்டா ஆடும்போது இப்ப சஞ்சு சாம்சன் ஒரே மாதிரி ஷாட் அவுட் ஆறா, அதை வேணா சொல்லாமே தவிர அது அந்த இந்த ஃபார்மேட்ல அந்த மாதிரி ஃபீல்டர் இருக்கும்போது கொஞ்சம் மாத்தி, இப்ப சூரியகுமார் யாதவ் அவரோட ஸ்டைல மாத்தினார். இன்னைக்கு சாண்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணினார். அவரால் நினைச்சா 6 அடிக்க முடியும், அது கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா நான் கொஞ்சம் நின்று ஆடுறேன். இந்த ஆட்டிடியூட் நம்ம பேட்டர்ஸ் வளர்த்துக்கினாங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எஸ்பெஷலி, நம்ம ரைட் ஆன் டாப் இருப்போம். நம்ம ஒரே பால்ல 2 6 அடிக்கணும்னு பார்க்கணும். ரீப்ளே எல்லாம் வேணாம், இந்த ஸ்டம்பிங் ஒன்று ஆச்சு, ரீப்ளே எல்லாம் வேணாம், அதே மாதிரி 200 அவுட் ஆகிறோம் அப்படின்னாங்க லங்கால. அந்த மாதிரி பவுலர் போடுறவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்றதை நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு அறிவு இருக்கு, போடுறவன் முட்டாள் இல்லைன்ற ஒரு தேரி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதனால அவனை அவுட் ஸ்மார்ட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர இஷ்டத்து மோனடாய் அப்படின்லாம் கோமெல்லாம் போனீங்கன்னா தேங்க்யூ, அவ்வளவுதான். சார், லுக்கிங் அட் த பாசிட்டிவ்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா இந்த டோர்னமெண்ட்ல இருந்து ஆர் மேபி இந்த மேட்ச்ல இருந்து அட்லீஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இவரு சார் சமீரா வந்து இவ்வளவு வருஷமா விளையாடிட்டு இருக்காரு ஸ்ரீலங்காக்கு அப்படின்றது, இந்த பிச்சை அவர் எவ்வளவு அழகா ரீட் பண்றாரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங்க்கு நம்ம தீபக் சார் புவனேஸ்வர் குமார் ஸ்டைல்னு எடுத்துக்கலாம். அதுக்கு எவ்வளவு அழகா இன்னைக்கு மேட்ச் நல்லா இதாச்சு அப்படின்றத மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. பிளஸ் ஆல்சோ தீக்ஷனா ஒரு பெரிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பட் அவர் அந்த ஒரே மாதிரி போட்டு அவரையும் டீகோட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஓரளவு கொஞ்சம் நல்லா போட்டாரு. தே மிஸ்ட் ஒன் இன் த ஸ்ரீலங்கா பிகாஸ் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால ரூல்ட் அவுட், அவர் ஒரு இஷ்யூ. ஸோ இந்த 2 பாசிட்டிவ்ஸ் இருக்கு சார், சமீரா அண்ட் தீக்ஷனா, மெயின்லி சமீராஸ் பவுலிங். சமீரா வந்து ரைட், நீங்க சொல்றது விக்கெட் எடுத்துட்டே ரைட்டு. பட் அவர் வந்து நியூட்டன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. ஐசாக் நியூட்டன் இருக்காருல்ல, அவர் கிராவிட்டி பத்தி நிறைய தியரிஸ் தான் சொல்லிடுறாரு. கட்சியில பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ்ல வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் போட்டு ஒரு ரெடி பண்றாரு. அவர் எப்போ வந்து எதிர் டீம் ஆடுறாருன்னு தெரியாது. சமீரா திடீர்னு ஒரு கேட்ச பிடிப்பா, திடீர்னு 2 கேட்ச் விடுறாரு. இன்கன்சிஸ்டன்ட் ரொம்ப. தீக்ஷனா இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டாரு. பட் தீக்ஷனான்ற ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு. ஒரு கேட்ச விட்ட உடனே மதுஷங்கா பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. அந்த கேட்ச், இந்த கேட்ச விடும்போது வாட்ச் வந்து எகிரின் போயிடுச்சு. அவர் கேட்ச பிடிக்க சொன்னா வாட்ச பிடிச்சிருக்கிறாரு. அதான் வரேடு. அதுக்கப்புறம் யூஆர் நாட் அ வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் திஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலிங்ல வந்து ரொம்ப சூப்பரா போட்டாரு. இதுல ரணகலமான விஷயம், ஸ்லோ டர்னர்ல ஸ்லோ பால் விச் மேக்ஸ் யூ பிளே ஆஃப் த பேக் ஃபுட். அது ஒரு 2 பால் ஆனீங்கன்னா 3ஆவது பால் நீங்களே ஹிட் ஆயிட்டு போயிடுவீங்க.
பொறுமையை ரொம்ப சோதிக்கிற பால் அதுதான். ஸோ மெதுவா பேக் ஃபுட்டுக்கு இந்த கேதார் ஜாதவ் மாதிரி போற ஒரு போலர் போட்டாருன்னா இந்த பிச்சில் ரணகலம் பெரிய கிரவுண்டு கிளியர் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி போலிங் ரொம்ப ரொம்ப ஐடியா இல்லை சார். ஆடியன்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார் அவங்க கேட்டது. ஸோ போன வீடியோடைய இதுல வந்து அவங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக. பிஃபோர் தட் ஐ ஃபைண்ட் அப் ஃபைனல் 2 கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்று, ஸ்ரீலங்கா கோயிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல ஃபைட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நான் எதிர்பார்க்குறேன் சார் அவங்க கிட்ட இருந்து. அது என்ன எப்படி பண்ணுவாங்க, அந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு ஜெயவர்தனே, சங்கக்காரா, சனத் ஜெயசூர்யா இருந்த டைம்ல வந்துட்டு அவங்க எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் அவங்க கிட்ட இருந்து பார்க்கணுன்றது ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு ஒரு ஆசை சார். மேபி நீங்க பார்த்துட்டு இருந்தப்போ இதை விட பெட்டரான பிளேயர்ஸ் அவங்க ஸ்ரீலங்கா டீம்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் பிரிங் இட் அவுட். பட் அந்த ஃபேன்ஸ்க்குமே ஒரு பெரிய இது சார். நம்மளோட சேனல்லையுமே நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் தான் பார்க்குறாங்க. தே ஆர் ஆல்சோ டிசப்பாயிண்ட். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா நல்லா விளாடணும்னு ஆசை இருக்குது. பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங். இதே மேட்ச் ஃபாஸ்ட் பேஸ்ட் விக்கெட் ஈவன்லி பாய்ஸ்ட் ஃபார் போத்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிளாட் விக்கெட் இருந்ததுன்னா கொண்டிருப்பாங்க, 300 அடிப்பாங்க ஸ்ரீலங்கா. ஏன் சொல்றேன், குஷால் மெண்டிஸுக்கும் நிசங்காவுக்கும் நான் வந்து பேய் ஃபேன். ஏன் குஷால் மெண்டிஸ் சிஎஸ்கேல எடுக்கலன்னு போராடுறாருன்னா அந்த மாதிரி அவங்க வாட்டி இந்த போன வாட்டி அச்சார் நாக்கு நிசங்கா செஞ்சுரி கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு. என்ன அடிக்கிறார் சிக்ஸஸ். பட் அவங்க எவ்ரி டே இஸ் நாட் சண்டே. ஆன் அ சேலஞ்சிங் பிட்ச் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் கேம். நம்ம சொன்னதை கவாஸ்கரும் சொல்லிடுறாரு, அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நான் ஒரே மாதிரி தான் ஆடுவேன் இருக்க முடியாதுன்றேன். ஒரு பிரமாதமா ஓட்டுறீங்க வண்டி, ஓட்டின்னு இருக்கும்போது மழை நாள்ல ஃப்ரண்ட்ல ஒரு வண்டி தடக்குன்னு ஒரு பள்ளத்துல இறங்கி போகுதுன்னா நீங்க உடனே ரூட் மாத்தி வேற மாதிரி போறீங்கல்ல. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஆடும்போது பிச்சு ஹோல்டாகி கேரம் பிச்சா இருக்கு, ஆடுற குவிக்கா ஆடுறீங்க. நீங்க குவிக்கா ஆடுறீங்கன்னா பால் ஸ்டாப் ஆகி அப்படி மேல வருதுன்றுச்சு. நீங்க கொஞ்சம் பேட்டை மெதுவா எடுத்துன்னு உங்க பேட் ஸ்விங்க. நீங்க ஒரே மாதிரி ஆடினா நீங்க அடாப்டபிளா இல்ல, அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மெண்டஸ், நிசங்கா இவங்க எல்லாருமே கொஞ்சம் பால் ஸ்லோயிஷா இருக்கும்போது எப்படி ஆடுறதுன்றது அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட யூஸ்வல் சஞ்சு சாம்சன் ஆடுற மாதிரி அவங்க ஆடுறாங்கன்ற அவங்க தே ஆர் டிலைட் டு வாட்ச் அந்த பிச்சஸ் ப்ரோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்லோ டர்னர்ஸ் அவங்க எதிர்பார்க்குற அந்த கேஷுவலா அந்த டக்குன்னு ஸ்பான்டேனியஸ் அப்படி ஆட முடியாது. அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நான் ரொம்ப பிடிச்சது அவங்க பேட்டிங் தான். அப்புறம் ஹசரங்கா மாதிரி ஒரு போலர் கண்ணில் வரல விட்டு ஆட்டுவார் எல்லா பேட்டர்ஸையும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்போ எங்களுக்கு மூடுகிற நீ தான் நாங்கள் அதை பண்ணுவோம், இல்லாட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம்னா இவங்களுக்கு நியூசிலாண்டோட போலிங் செக்ஷனும் பெட்டரா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் போலிங் வெள்ளம் எல்லாம் டெரிபிக்கா போடுறாரு. ஆனா பட் இவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து பேக் பண்ணி எல்லாரும் போடுறாங்க ஸ்பின். ஒரு 5 ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க. எல்லாருக்கும் இவங்க யாராவது ஒருத்தர் பார்த்து ஆட மாட்டாங்களா? அவங்க வந்து ஸ்பின்னுக்கு வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ராய் டயஸ் இருந்தார் அந்த காலத்துல. ராய் டயஸ், திலீப் மெண்டிஸ் இருந்தாரு, மஹேலா ஜெயவர்தனே, சங்கக்கரா, அவங்கெல்லாம் அரவிந்த் டிசில்வா வந்து டஃபஸ்ட் பேட்டர் எவர் போல்ட்னு வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க யோசிச்சு பாரு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அவங்களுக்கு பேட்டிங்னு. அந்த டைப்ல they have fantastic batters but they have to adjust to the conditions. அதை பண்ண மாட்டேன்றாங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்க மாட்டேன்றது, இம்ப்ரோவைசிங் டெக்னிக்ஸ் இருக்க மாட்டேன்றது. அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அவங்க கேமை. ஃபாஸ்டிஷா ஆடுறது நம்ம சஞ்சு சாம்சன் மாதிரி ஆனா அதே ப்ராப்ளம் தான். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடி இருந்தா இந்த மாதிரி ஸ்பின் பிட்ச்ல அதே ப்ராப்ளம் வந்து குயிக்கா அப்படி ஆடிருப்பாரு, பந்து வந்திருக்காரு, மூக்கு மேல போகும். ஸோ வெல் அப்சர்வ் சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். மை லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் த ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ். சார், இந்தியா வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சுக்கு அகேன்ஸ்டா. இதே மாதிரி நம்மளோட ஹோம் பிச்சில் நம்மளை விட அவங்க ஸ்பின்னை இன்னும் பெட்டராக ஆடி, பேட்டிங்கை சூப்பராக ஆடி எல்லாமே பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனையை நம்ம அடுத்த தடவை சந்திச்சிடக்கூடாது. நாளைக்கு ஜிம்பாப்வே மேட்ச் இருக்குது, சூப்பராக விளாடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சா இருக்குமா, ஃபாஸ்ட் பிச்சா இருக்குமான்றதெல்லாம் தாண்டி ஓவராலா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃபார் த ஆடியன்ஸ், இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே? நியூ பிட்ச் லேடுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டெஃபினட்டா மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சா போலிங் போடலான்னு தான் தோணும். புது பிச்சு, அது வர்ஜின் பிச்சா இருக்கு, நமக்கு எப்படி இருக்குன்றது ஐடியா இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு இந்த ரன் ரேட்ல எல்லாம் இவங்க ரொம்ப உதைக்கிறதுனால ரொம்ப பெரிய ஸ்கேர் ஃபேக்டரா இருக்கு ரன் ரேட், நெட் ரன் ரேட். அதனால எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் போயிட்டு முதல் பவர் பிளேயர் வந்து பெஸ்ட் ஒரு 100 கேம் பண்ணுவாங்கன்றதுதான் எனக்கு தோணுது. இஃப் இட் இஸ் ஈஸி பேஸ்ட் வாட் த பேட் வருதுன்னா ஒரு 100 அடிக்கலான்னு பண்ணுவாங்க. இந்த நார்மல் செப்பா பிச்சு மாதிரி இருந்துச்சுன்னா அது டேஞ்சர், 3-4 வீடு வந்துடும் அந்த மாதிரி பேட்டிங் ஆனீங்கன்னா.
ஸோ இதெல்லாம் முதல்ல போய் ஆடுற ஒரு 2-3 பேர்ல ஜட்ஜ் பண்ணலாம். முதல் ஓவர் பால் எப்படி வருதுன்றதை பார்த்து நம்மளால சொல்ல முடியும். பிச்சை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. பட் அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் விக்கெட் ஓரியன்ட் பிச் லைக் ஃபார் 147 ஆல் அவுட் 140 ஃபார் 9 அந்த டைப் ஆஃப் பிச் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ அது பேட்டிங் விக்கெட்டா இருந்ததுன்னா முதல்ல 6 ஓவர்ல ஒரு 100 ரன் அடிக்கணும்ன்ற ஒரு ஐடியால போகும். பட் இந்த இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் வைக்கிறாங்கல்ல அவுட் சைட் த சர்க்கிள், அந்த 2 பேர் எங்க வச்சிருக்காங்கன்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரோக்குக்கு ஆன்டிசிபேட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. டீப் கவர்ஸ் வச்சிருக்காங்க, டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ணி ஸ்டீவ் வைங்க, அதுக்கு அங்க வச்சிருக்காங்க. பால் பயங்கர ஃபாஸ்டா ஆஃப் த பிச் வருதா அந்த டீப் கவர் வந்து பாயிண்ட் பக்கம் இருக்கும். ஏன்னா நீங்க ஆடுறதுக்குள்ள பால் எடுத்து இந்த பக்கம் போகும் ஆங்குலரா. ஸோ பாயிண்ட்ல ஆடு வச்சிருக்காங்கன்னா தே ஹவ் ஜட்ஜ்ட் த பிச், த பால் இஸ் கமிங் ரியலி குவிக் ஆன் டு த பேட், அதனால பாயிண்ட் பக்கம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அக்ராஸ் ஆடுற பிளேயர் நிறைய இருக்காங்க, டீப் மிட் வச்சிருக்காங்க, அது ஸ்கொயர் லெக்ல வச்சிருக்காங்கல்ல ஃபீல்டரு, அப்ப கண்டிப்பா பவுன்ஸ் பண்ண போறாங்க ஹுக்குக்கு. ஸோ நீங்க ஃபீல்டர் 2 பேரை வச்சிருக்கிறத வச்சு நீங்க அடிக்கிற ஷாட் என்னன்றத ஆன்டிசிபேட் பண்றதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுன்னு அதுக்கு ஏத்த மாதிரி செஸ் மாதிரி தான் உன் மூவ் நான் அவுட் ஸ்மார்ட் பண்றேன் என் மூவ் வச்சு அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணாம ஆடுறாங்க. என் ஸ்டோக்கை நான் ஆடுவேன், எங்க ஆடு வச்சுக்கோ அப்படின்றாங்க. இவரு மேக்ஸ்வெல் பாத்தீங்கல்ல 9 ஃபீல்டர் மிடில் நிக்கலாம், அதே ஸ்டோக் தான் ஆடுவார். இல்ல 9 ஃபீல்டர் பாயிண்ட்ல நிக்கலாம், ரிவர்ஸ் ஸ்விப் தான் ஆடுவார். அந்த மாதிரி ஸோ யூ பிகம் அ ஃபார்முலா ஃபார் தெம். இப்படி போட்டா இப்படி எடுத்துடலாம், சஞ்சு சாம்சன் பவுன்ஸ் பண்ணா தட்டினாத இங்க அப்படின்ற மாதிரி. யூ ஷுட் பி அ ஃபார்முலா, யூ ஷுட் பி அ பசில். எந்த பால் நீ இறங்குற, எந்த பால் நின்னத்துல இருந்தாலும் தெரிய விடு, அந்த மாதிரி. சார் நாளைக்கு மேட்ச்ல குரூஷியல் பிளேயர்ஸ்னா யாருன்னு நினைக்கிறீங்க? செப்பாக் பிச்சுக்கு சூப்பரா சூட் ஆவாங்க பாலா. எப்படி போனாலும் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் சரி, கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் சரி, சென்னை பிச்சுக்கு இந்த பவுலர்ஸ் நமக்கு சூப்பரா விளையாடுவாங்க, இந்த பேட்டர்ஸ் சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? வருண், குல்தீப், அக்சர் 3 பேர் ஆடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க லெப்ட் ஆப்ஷன் ரொம்ப பேட் ஆடுறாங்க, ஜிம்பாப்வே ரொம்ப பேட் ஆடுறாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து முதல் ஓவர் அவர் மெயின் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் காம ஆட்டம் அவர் ஆடணும். ஏன்னா அவர் மேல ரொம்ப நம்பிக்கை. ஒரு ஓவர் சாதாரணமா மிடில் ஆஃப் த பேட்ல ஆட்டாருன்னா அன்லஸ் இட் இஸ் அ கரண்ட் சிச்சுவேஷன் லைக் லாஸ்ட் 3 ஓவர் தான் வராது பேட்டிங்னா அது முடியாது. பட் ஏர்லியா அவர் அனுப்பலாம். அவர் வந்து உங்களுக்கு அவங்க ஸ்பின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. நாளைக்கு அவங்க ஸ்பின் இந்த யாரு டக்டோ யாரோ ஒருத்தர் போட்டார் பாருங்க, அவர் வந்து போடுவார் கண்டிப்பா. பிகாஸ் நம்ம வந்து இந்த இஷ்டத்துக்கு அக்ராஸ் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, தப்பு தப்பா. நேற்று கூட அவுட் ஆனாங்க அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நேற்று மேட்ச்ல, இந்த இந்தியன் பாகிஸ்தான் மேட்ச்ல. அப்போ ஏன்னா ஆர்ச்சரை வந்து எல்லா ஃபாஸ்ட் பாலையும் அடிக்கிறப்ப நீங்க டக்கராஸ் ஆட முடியாது. ஏன்னா ஹைட்டு ஆஃப் த விக்கெட் ஸ்பீட் ரெண்டுமே அதிகம். மீதி பேர்லாம் 135 140 150 போடுறாரு, பவுன்ஸும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது நீங்க அதே ஸ்ட்ரோக்கை நீங்க எப்படி ஆடுவீங்கன்ற ஸ்லைஸ் பண்ணலாம், தானா போவோம் 3rd man 6 அது மாதிரி தான் பண்ணலாம். ஆஃப் சைட்ல அடிக்கலான்றேன். பவுன்சர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா தான் லெக் சைட்ல தான் அடிப்பேன்னா அங்கதான் அவுட் ஆடுவோம் நிறைய பேர். ஏன் ஆஃப் சைட்ல அடிக்கூடாதுன்ற அதை அடிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஹர்திக் வந்து கொஞ்சம் காம் ஆடினார்னா டெவாஸ்டேட்டிங்கா இருப்பார் ஹர்திக் பாண்டியா. அண்டு இங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், கோலி, KL ராகுல் அந்த டைப்ல பேட்டர்ஸ் இல்ல. அதாவது நினைச்சா 2 4, நினைச்சா ஒரு 6, 3 பால் டிஃபென்ஸ் ஒன்று ஆடுவேன், கிளைட் பண்ணுவேன், ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி. பாருங்களேன் அடிக்கிறதே தெரியாது. 5 ஃபீல்டர் இருப்பான் நாக்ல, இப்படி வந்துட்டு அப்ஸ் எல்லாமே அப்படின்னு தெரிச்சுன்னு போகும் ஃபோர்ட். அதனால இந்த 6 அப்சஷனை விட்டுலான்ற. லெட் தட் இன்னிங் ஹேவ் லெஸர் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ். இதை மைண்ட்ல வச்சு நான் சொல்லுங்க, கண்டிப்பா பயங்கரமா அடிப்போம். அது ஏன் இந்த மேட்ச்க்கு அது இம்பார்ட்டன்ட், அடுத்த மேட்ச்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்கெல்லாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் நீங்க ஓட விட்டு அவங்க வந்து 2 runs 3 runs நீங்க எடுத்துனே இருந்தீங்கன்னா அவங்க டிமோரலைஸ் ஆயிடுவாங்க பயங்கரமா. நீங்க அடிச்சுதான் அவசியமே கிடையாது. ஸோ ரன்ஸ் இன்பிட்வீன் விக்கெட்ஸ் ரன்ஸ் நிறைய எடுத்துனே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்றது நம்ம பிளான் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ பேட்டிங் அதுவே டூபே வந்து அவரோட ஃபோர்டே. செப்பாக்குன்னு அவர் ஆட்டோமேட்டிக் கிரௌடு கை தட்டுறதுலேயே அவருக்கு 10 6 வந்துடும் அவர் அந்த மாதிரி. ஸோ பட் the only thing is we have to adjust and don't bother about being slow. We have extraordinary batting potential to compensate to offset in the second half. So don't bother it. 10 overs 70 தான் வந்திருக்கா பரவாயில்ல, ஃபார் 1 hour நிறுத்திக்கங்கன்ற. பிச்சில் 9 பேர் பாக்கி இருக்காங்க 10 overs ஆக்கிபை பண்றது. எல்லாருமே 2 பால் ஒரு 6 அடிக்கிறதாலும் சுத்தலாம், அதுதான் ஈஸியர். அப்படி போறதுதான் பெட்டர். மொத்த சென்னை மேட்சோட ப்ரிவியூ வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டீங்க சார். ஆசமா வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுச்சு, ஃபீல்டிங் கவர் பண்ணிடுச்சு, பேட்டிங் பவுலிங் எல்லா ஏரியாவையும் கொண்டு வந்துருச்சு. ஐ ஹோப் டுமாரோ இந்தியா பெர்ஃபார்ம்ஸ் வெரி வெல். சார் இப்போ நம்ம வந்து இந்த ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் இருக்குது கமெண்ட்ஸ்ல சொல்லவா, அப்படி கேட்கவா?
அதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். ஒருத்தர் வந்துட்டு இந்த கொஸ்டினை நீங்க வந்து சார்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் எனக்கு நேரம். நான் உடனே பியூட்டிஃபுல் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் ரிப்ளை போட்டு வந்தேன். என்னன்னா மிஸ்டர் அழகுவேல் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு. என்னன்னா, ஹாய் பாலா, ஒன் கொஸ்டின் டு பாஸ்கி சார். The net run rate should have been carried from the group stage to the next stage. Why it is not carried over the previous stage performance கேட்கிறாரு சார். ஸோ ஆடியன்ஸோடைய அர்த்தத்துக்காக இது தமிழ்லையும் சொல்லியிருப்பேன். நம்ம குரூப் ஸ்டேஜ் விளாடுறோம், குரூப் ABCDEFன்னு இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுலையும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாடுறோம். நம்ம செகண்ட் இந்த சூப்பர் 8க்கு வரும்போதும் நம்ம குரூப் ஸ்டேஜ்ல வச்சிருந்த நெட் ரன் ரேட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி சூப்பர் 8க்கு ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ்? இல்ல இவங்க ரூல்ஸ் மாத்துறது, இவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது ஒண்ணுமே புரியல. இது வந்து ப்ரீ டிட்டர்மின்டான வச்சிருக்காங்க. எந்தெந்த டீம் என்னென்ன குரூப்ல வரணும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8ல இது வந்து இதுதான் ஃபிக்ஸட் ஃபார்முலா இல்ல. ஸோ ஐ வாண்ட் பி தி காம்பிடன்ட் பர்சன் டு ஆன்சர் பிகாஸ் தேர் சேஞ்சிங். முன்ன சூப்பர் ஓவர்ல வர ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா ஏற்கனவே லீக் ஃபார்மேட்ல அந்த ரவுண்ட் ராபின் லீக்ல இருக்கே அந்த ஃபார்மேட்ல என்ன ரிசல்ட் ஆச்சு அந்த ரிசல்ட் கேரி ஓவர் பண்ணிக்கலாம்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. சூப்பர் ஓவர் ட்ரை ஆச்சு, அதுக்கு இன்னொரு சூப்பர் ஓவர்லாம் இருக்கு. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி நாட் காம்பிடன்ட் டு ஆன்சர் தட். ஏன்னா நான் ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ளியோ இல்ல இதுக்குள்ள போற ஆள் கிடையாது. கேமோட நேச்சர்ல நீங்க எது கேட்டாலும் நான் சொல்றேன், எனக்கு இது சத்தியமா தெரியுது. ஆனா அவங்களே பாருங்க சார், இவ்வளவு யோசிச்சு நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்போ நீங்க பேசுறத ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் பாக்குறாங்கன்றதை தாண்டி கேமோட நியூஆன்சஸ்க்குள்ள நம்ம ஆடியன்ஸ் எவ்வளவு இன்ட்ரிகேட்டடா இருக்கிறாங்கன்றத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஆக்சுவலா. அண்ணா வந்து இப்போ கிரிக்கெட் இஸ் சச் அ ஃபன்னி கேம். அந்த வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு ஒரே மேட்ச் ஃபைனல்ஸ் அதை போய் வரப்பட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு மேட்சை வச்சுன்னு ஒரு ரன் ரேட் எப்படி ஆடிட்டு இருக்கணும் இல்ல நம்மளோட ஃபார்மை பத்தி சொல்ல முடியாது. தட் ஒன் பேட் டே ஹேப்பன் டு லேண்ட் வந்து லாஸ்ட் டே ஃபைனல்ஸ்ல. ஸோ இது கிரிக்கெட்டோட ஃபன்னு. ஸோ நெட் ரன் ரேட் எந்த ஊர்ல ஆடணும், எந்த டீம்ஸோட ஆடணும், எப்படி இருந்தது, இல்ல மழைனால ரெடியூஸ்டு ட்ரங்கேட்டட் மேட்சா என்னன்னே தெரியாம இருக்கிறதுனால இண்டிவிஜுவலும் அந்தந்த மேட்சை பத்தி எடுத்துன்னு போறதா பெட்டரே தவிர ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போறது ஐடியல் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்ப சூப்பர் ஓவர் வச்சு பண்றது கரெக்ட். இன்னைக்கு கேம்ல 2 பேர் டை ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காம்பினேஷன்ல இதுல இருந்து வர போற 2 பேட்டர்ஸ் போட போற ஒரு போலர், இதுல என்ன ஆகுது, ஸோ லேட்டஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறது தான் கரெக்டே தவிர நீங்க பின்னாடி வந்து சின்ன வயசுல இவங்க 2 பேர் ரொம்ப நல்லா ஆனாங்க, ஐ திங்க் நம்ம இவங்க தான் ஓவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போறது கரெக்ட் கிடையாது. அந்த கேரி ஓவர்ல ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் பாஸ். இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ நாக் அவுட். ஸோ see this match as one final சொல்றதுதான், அந்த மாதிரி தான் போகும். சார் பஞ்சப கேசன் அருண் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் பாலா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மிஸ்டர் பாஸ்கி, ஆல்வேஸ் ஐ எம் ஆஸ்கிங் டு ஹிம், ஹி இஸ் எ கிரிக்கெட் ஆஸ்ட்ராலஜர், ப்ளீஸ் டெல் ஹிம் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு இது வந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அவரும் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாரு, தயவு செய்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்றாரு. அருள் அவர்களே சொல்லிட்டேன் சார் கிட்ட, அவருடைய அருள் வாக்கையும் நான் இப்ப வாங்க போறேன். அடுத்தது கொஸ்டின் இருக்குது சார். எல்லாம் உங்களுடைய அருள். இன்னைக்கு இது கோயின்சிடென்ட்லி ஒருத்தர் ஜோக் அடிச்சேன். வி ரமணன் ஒரு சிங்கர் இருக்காரு, அவர் இப்ப பார்த்தேன். அவர் சொன்னாரு, எங்க ஆபீஸ்ல சேல்ஸ் டீம் பூரா டைனிங் டேபிள்ல உட்காந்து இல்ல ப்ரெடிக்ஷன் எப்படி சொன்னாருன்ட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துதான் அவங்க ஆபீஸ்ல. அப்புறம் நான் சொன்னேன், டோனி ஜோசியர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா டோனி கோசியர் ஒரு கமெண்டேட்டர் இருந்தார். அது மாதிரி டோனி ஜோசியர் நான் வச்சுக்கிறேன் என் பேரு. பட் உங்களுக்கு பிராங்கா சொல்லணும்னா நான் ஜோசியத்துல 0, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த டெக்னிக்காலிட்டிஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, இதுல நான் 0, எனக்கு எதுவுமே தெரியாது. கிரிக்கெட்டோட கேம்ல என்ன நடக்குது, எங்க போச்சு கேமு, என்ன பண்ணா யார் யாருக்கு எப்படி இருக்கும், என்னென்ன வீக்னஸ் கிரிக்கெட்டிங்ல கேம்ல, அதை நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு அது மாதிரி எதுவுமே தெரியாது. ஐம் நாட் த காம்பிடன்ட் பர்சன் அட் ஆல், பிராங்கா சொல்றேன். அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஏன்னா சம்டைம்ஸ் ஐ கீப் வாட்சிங். இப்ப இந்த ஜாஸ் பட்லர் எப்ப பார்த்தாலும் தேர்ட் மேன் அவுட் ஆடுது. இவர் வந்து கிளாஸ் வந்து கால் அப்படியே ஸ்டக்கா வச்சுன்னு ஒயிட் அவுட் ஆஃப்டம் போறது வந்து அவர் சிவி பாயிண்ட் அவுட் ஆடுது. அப்புறம் அபிஷேக் சர்மா விட்ரா பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன், டீப் எக்ஸ்ட்ரா நிறைய வெட்டி அவுட் ஆகுது. நான் 3 சீசன்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் இருக்குல்ல. சஞ்சு சாம்சன் ஸ்லோ விக்கெட்ல வெளியா ஆடுறாரு. சூரியகுமார் ரொம்ப அக்சராஸ் ஆடுறாரு. பட் அவர் நேரம் தான் ஆடணும். முதல்ல சிங்கிள்ஸ் எடுத்துட்டு ஒரு 5 சிங்கிள் வந்தப்பறம் அது ஆடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் 5 ஸ்லோவர்னு ஒரு போலர் போடுறாரு, அவர் ஸ்பின்னர் மாதிரியே ஆடுங்க. இந்த மாதிரி கைடன்ஸுக்கு வேணா நான் ஓகேயா இருக்கும் நான் பேசுறது தவிர. மற்றபடி எனக்கு இந்த பாயிண்ட் சிஸ்டம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால ரொம்ப மகாமக்கு நீங்க சொல்றத நான் கேட்டுமே, நீங்க தான் எனக்கு டீச்சர். பட் ஃப்ராங்க்லி ஐ டெல் யூ, ஐ ஹவ் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் இன் தி அல்மைட்டி. நான் வந்து நம்ம வின் பண்ணணும்னு வேண்டியது அந்த சொல்ல,
நம்ம சொல்ற விஷயம் பாசிட்டிவா இருக்கணும், இது கிளிக் ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னு சில சொல்லுவேன். ஸோ மோர் அவுட் ஆஃப் இன்ட்யூஷன் சொல்லுவேன். நீங்க வேணா பாருங்க, இந்த பால் கை ஹேண்டில் பிடிச்சிக்கிற விதத்தை பாருங்க, பாடி லாங்குவேஜ் இதால் இறங்கி சுத்த போறோம்னு கரெக்டா ஒன்று நடக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ வருண் சக்கரவர்த்தி அடிச்சு முடிச்சு இவரே பாப்பாரு பாருங்க போல்டா. இன்னைக்கு ஸ்ரீலங்கா அத்தனை பேருமே நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் மூஞ்சி பார்த்துட்டே இருந்தாங்க, சேஃப் ஆட்டுடைய முகத்தை. ஏன்னா அவங்க சுத்தி முடிச்சு அவங்களே பாக்குறாங்க அவுட் ஆகுது, ஸ்டம்பிங் ஆகுது, போல்ட் ஆகுதுலாம். ஸோ க்ளோஸ் அப் கீப்பரை பார்த்துன்னே இருந்தாங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் தயவு செய்து டெக்னிக்கல் டீடைல்ஸுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆங்கிள் கேம்ல நீங்க கேளுங்க நான் சொல்றேன், பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆங்கிள் எனக்கு எதுவுமே தெரியுது. சார் உங்களை மாதிரி ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ கான்வர்சேஷன்ல உட்காந்து 30 நிமிஷம் கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்கே எனக்குலாம் நான் கொடுத்து வச்சிருக்கோங்க. அது ஒரு பக்கம். அதுல நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் வராது அப்படின்றத ஓப்பனா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதுன்றது அதோட சூப்பர் சார். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஃபைனல் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஐ மீன் இது கொஸ்டின்ல கமெண்ட் வச்சுக்கோங்க. த ப்ரீவியஸ் ஒன் வாஸ் அ கமெண்ட், இது வந்து கொஸ்டின். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் அஸ்வினை வச்சு அஸ்வின் வந்து பவுலிங் போடும்போது வார்னர் வந்து டக்குன்னு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா மாதிரி ஸ்விட்ச் ஹிட்ல ஆடுறாரு. ஒரு காலத்துல வந்து ரஞ்சி டிராஃபில கர்நாடகா அகேன்ஸ்டா விளையாடும் போது கவாஸ்கர் வந்து திடீர்னு ஸ்விட்ச் எல்லாம் பண்ணி அப்பவே விளையாடினாருன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் எந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரியல. சோ மிஸ்டர் RSV அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா வந்து இனோவேட்டிவா விளையாடுறாங்க நிறைய பேரு. நம்ம டீம்ல இப்போ கரண்டா இந்த T20 வேர்ல்டு கப்ல ஏன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் பேட்ஸ்மேன் டாப்ல இருக்கிறவங்க விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் RSVங்கிறவர் கேட்டிருக்காரு. இல்ல விளையாடலாம். நோ நெசசிட்டி ஆக்சுவலி ரியலி வெல். நான் வந்து கப் அடிச்சுட்டேன் சார், கப் அடிச்சிங்க சரி, பட் 2 கப் அடிச்சிங்க நல்லா இருக்குமேன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு கப் தான் சார் மொத்தம் வேர்ல்ட் கப் ஒண்டி தான், ஏன் சாசர் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்பெச்சேட்டிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபன்னியா வேணா சொல்றேன். இப்போ இவர் என்ன பண்றாரு, நம்ம உஸ்மான் நல்லி 100 உஸ்மான் ரோடு மாதிரி உஸ்மான் டாரிக்ன்ற ஒருத்தர் ரெண்டு இப்படி நிக்கிறாருல்ல, அப்படியே ஒரு இது யாரோ ஆர்டிஸ்டுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி. நான் பேட் சொல்ல இருந்தா என்ன பண்றேன் அப்படின்னு நின்று அம்பையர் கிட்ட வந்து, சார் ஏதோ ஃபோன் பேசுறாரு நினைக்கிறேன், எப்போ பேசி முடிப்பாரு கேளுங்க அப்புறம் ஆடுறேன் நான் சொல்லுவேன். இப்ப நான் போல்டா இருந்தேன்னா இவர் இப்படி அலோவ் பண்றீங்கல்ல. இப்ப பும்ரா யோசிச்சு பாருங்களேன், டீப் ஃபைனல் போய் ரன்னை பத்தி அங்கேருந்து பவுண்டரியை சுத்தி வந்து ஒரு பால் போட்டாருன்னா எப்படி இருக்கும்? இல்லை சார் இன்னைக்கு தான் வருதுன்னா முன்ன அப்துல் காதர் அப்படிதான் பண்ணியிருந்தார். பட் அவருக்கு அது வாகான ஆக்ஷன் அது என்னன்னா மிட் ஆஃப்ல இருந்து ஓடி விடுவார், இப்படி 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 வந்து அப்படின்னு வருது. ஆனா மிட் ஆஃப் பக்கத்துல இருந்து இப்படி ஆங்குலரா வந்து அம்பையர் ரன் போடுறது. இவரு பிஷ்னாய் போடுறத பாத்தீங்கன்னா அம்பையரை இன்னும் கொஞ்சம் பின்னாடி நில்லுன்னு சொல்லிட்டு கதவு திறந்தோன்னு எலி ஓடுமே அந்த மாதிரி ஓடுறாரு. ஏன்னா ரவுண்ட் விக்கெட்ஸ் போடுறது நேரம் போடணும் அம்பையரோட ரைட்ல. அம்பையர் நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பையருக்கு லெஃப்ட், நாம அம்பையரை பார்க்கறோம், அவரோட அம்பையரோட ஃபேஸை பார்க்கறோம்னா நமக்கு லெஃப்ட். அப்படி சொன்னா புரியும். அதுதான் பிஷ்னாய்க்கு ரவுண்ட் விக்கெட். பட் அவர் என்ன பண்றாரு, அம்பையர் ஸ்டம்ப்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி நிக்க சொல்லிட்டு ஸ்டம்புக்கு அம்பையருக்கு நடுவில் அந்த கேப்ல இருந்து ஓவர் விக்கெட்ல எப்படி போடுறாரு, ஒரு ஆட்டோ ரிக்ஷாவே சாராயம் வச்ச மாதிரி இருக்கு. அது மாதிரி அவர் போலிங் போடுறாரு. அதனால இதுக்கு ஆக்சுவலா somebody coming and stopping the run up at the crease at the stumps, அதுக்கு அது இல்லீகல் சொல்ற மாதிரி ரூலே இல்ல. ஸோ இது ரொம்ப இன்னார்டினேட் டிலேயா இருக்கு பாலை டெலிவரி பண்றதுக்கு. இல்ல பழைய பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க சில பேர், கேக்லாம் வெட்டி அடுத்த பர்த்டே வருதுன்னு பால் படம் பண்றாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறாங்க, அம்பையர் தள்ளி பிச்சுவாங்க பேட்ஸ்மேன் ஒவ்வொரு அடியும் 1 செகண்ட். ஐ திங்க் அவர் போடல நினைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அப்போ போலர்ட்ட சொல்லி ஆகணும், தம்பி நீ சீக்கிரம் டெலிவரி பண்ணு தம்பி, அவரு என்ன கலாய்ச்சி இப்ப நீ பண்றதுனால. இது பெருந்தளவு ஆகும். இந்த மாதிரி இன்னொரு 3-4 போலர் வந்தாங்கன்னா இப்போ கையிலேயே ஓடியது காலில் போடுறாங்க திடீர்னு சுவிட்ச் ஹிட்டிங் இப்படி பண்ற. கவாஸ்கர் எதுக்கு பண்ணார் தெரியுமா? கவாஸ்கர் வந்து ரகுராம் பட் மாதிரி ஒரு போலர் மெனசிங் விக்கெட்டா இருக்கு. பாகிஸ்தான் ஒரு டெட்லியஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் பியூட்டிஃபுல் ஹேண்டர் ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் பால் டாஸ் பண்ணாரு தௌசிஃப். கவாஸ்கர் ஆடாம ஜம்ப் பண்ணிட்டார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், பேட்டிங் ஆடாம. அது பிச்சை வெனமஸா முகத்துக்கு மேல லெக் பை 4 போச்சு. அப்ப என்ன ஜட்மெண்ட் பாருங்க, அந்த பால் அப்படிதான் வரப்போகுதுன்னு. சோ அந்த மாதிரி பிச்சஸ்ல ஒரு ஆஃப் பிரேக் வந்து மெனசிங் அவுட் சைட் ஆஃப் உள்ள வச்சா நான் இங்க ஆடி ஷார்ட் லீக்ல அவுட் ஆகிட போறோம்ன்றப்ப அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுது. லெஃப்ட்ல போயிடுங்க, லெஃப்ட்ல ஆடினா பால் எல்லாம் வெளில போக எலிபிலிபிலிட்டி கிடையாது, அதை டாக்கிள் பண்றது ஈஸியன்ற மாதிரி ஆடினார். பட் வேற யாராவது இதை பண்ணியிருந்தா கவாஸ்கர் ஒத்துப்பாரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அவர் பண்ணும்போது அவர் ஜஸ்டிஃபை பண்ணாரு, நம்ம இப்படிதான் பண்ணணும்னாரு. ரிஷப் பண்ணிட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஏதாவது ஒன்று அடிச்சுபடி கீழே விழுந்தாரு. அதான் அதனால இது 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 டேஞ்சர். ஏன்னா என்ன புதுசா இப்போ இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டுறீங்க, அப்போ 11ல 12 பேர் ஆடுற மாதிரி.
11 பேர். வாட் இஸ் த பிளேயிங் 11, வாட் இஸ் த பிளேயிங் 12? இது புதுசா ஒன்று வருது. ஸோ லூப் ஹோல்ஸ் வந்துனே தான் இருக்கு. இப்போ அந்த அந்த லைட் மட்டும் எரிஞ்சா போறாது, பால்ல படுச்சு. ஸ்டம்பில் பால் வெயில்ல படுது, வெயில் லைட் எரியுது, லைட் எரிஞ்சிட்டு திருப்பி அங்கேயே இருந்துச்சுன்னா நாட் அவுட். பெயில்ஸ் டிஸ்லாட்ஜ் ஆனா தான் அவுட். ஸோ இந்த மாதிரியான கிடத்தனமான விஷயங்கள் இருக்கு. என் கூட கிரிக்கெட் ஷோஸ்ல இருக்கிற விவி கிரி இஸ் an expert in all this. So you must definitely do an interview with him and you will be able to answer all the callers and viewers questions very perfectly. அவர் வந்து ஆத்தென்டிக். ஐசிசிக்கு அவர் எழுதி போட்டார் ஒவ்வொரு அடி என்னென்னன்றது, என்னென்ன பண்ணணுன்றது. ஸோ அவர் will be authentic. ஆசம் சார், சூப்பர்வா இந்த வீடியோ ஒரு நிறைவுக்கு வந்துருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சூப்பர் சார். நாளைக்கு இந்தியா vs ஜிம்பாப்வே எந்த ஸ்டாண்ட்ல வந்து அவங்கள பார்க்கலாம், அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் சூப்பராகும், உங்களை தேடி வந்துருவாங்க. எந்த ஸ்டாண்ட்ல இருப்பீங்க? நான் ஹோம் அலோன் ஸ்டாண்ட். வீட்டில் யாருமே இருக்கணும், தனியாக பார்த்துப்பேன். வீட்டில் எந்த ஸ்டாண்ட் கிடையாது. ஏ ஸ்டாண்ட் பி ஸ்டாண்ட் பாஸ்கி ஸ்டாண்ட் அண்ட் வாட்சிங். யாரும் டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க சார், தைரியமா சொல்லுங்க. எந்த 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 ஸ்டாண்ட்ல இருப்பீங்க? இப்பதான் நம்ப மாட்டீங்க. நேற்று ஒரு ஃபோன் 2 டீட்டு. யாரு? சூரியகுமார் யாதவ் 2 டீட் அடிமன் கேக்குது. அந்த லெவலில் இருந்து இப்போ டிமாண்டு. திடீர்னு பொங்கின்னு இருக்காங்க எல்லாரும், ஃபோனா பண்ணுவாங்க. அதில் ஃபோன் பண்ணிட்டு முதல்ல அவங்க ப்ரோக்ராம் சூப் பண்றாங்க என்கிட்ட. அது பொய்ன்னு எனக்கு தெரியும். மெயின் விஷயம் 2வது விஷயம் தான், டிக்கெட் தான் கிடைக்கும். நம்ம ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணாங்கன்னா 2வதா சொல்ற விஷயம் தான் மெயின். அதுக்கு தான் அவங்க பண்ணிவாங்க. பட் முதல்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அந்த மாதிரி பொய்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. சொல்லு மெயின் மேட்ருவா. உங்களுக்கு யாரோ ஆர்டிஓல யாராவது தெரியுமா? சத்யம் தேட்டர்ல யாராவது தெரியுமா? செப்போக்ல இப்போ எனக்கு ஒரு மேட்ச் இந்த இந்தியா vs ஜிம்பாப்வே. பட் ஐ வில் ப்ளே. அதான் ஆக்சுவலா நான் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு தான் வந்தேன். நானும் அவர் கோச்ன்றதுக்கு அவர் பே பண்றாரோ அந்த லெவலுக்கு இப்போ போனது. ரைட் சார், ஓகே. அப்போ நாளைக்கு வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சூப்பர்பா இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்சை அருமையா மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். We will definitely have a chance to celebrate India's victory tomorrow and we will meet you with more fun. மறுபடியும் சந்திப்போம் on our favorite RRR.